ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷைன்வே மெட்டீரியல்ஸ். காம்பரேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், குடிமையியலில் உள்ளாட்சி அமைப்பு, ஊரகமும் நகர்ப்புறமும். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் பேஸில் வந்து கொஸ்டின்ஸ்லாம் எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து இன்றைக்கான யூனிட் என்னென்னு பார்த்தோம்னா உள்ளாட்சி அமைப்புகள். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான யூனிட்டு. இந்த உள்ளாட்சி அமைப்புகள் வந்து டோட்டலாகவே கவர் ஆகிறது எதுலன்னு பார்த்தோம்னா 6th வந்து கவர் ஆகுது, அப்புறம் வந்து 9th வந்து கவர் ஆகுது, அப்புறம் 12th வந்து கவர் ஆகுது. ஓகேவா? ஸோ அந்த 3 யூனிட்டுமே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாலே போதும். உள்ளாட்சி பேஸ் பண்ணி எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த யூனிட்டுக்கு அப்புறம் வந்து 9th 12th அது வந்து நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறோம். அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒன்று, தமிழ்நாட்டில் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி. தமிழ்நாட்டில் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி. ஆப்ஷன்ஸ் வந்து வாலஜாபேட்டை, உளுந்தூர்பேட்டை, காஞ்சிபுரம், விழுப்புரம். ஸோ விடை எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வாலஜாபேட்டை. ஓகேங்களா? ஸோ எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வேலூர் மாவட்டத்தில். ஓகேங்களா? ஸோ அடுத்து செகண்ட் கொஸ்டின், இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு எது? இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு எது? ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா சென்னை, கொல்கத்தா, பம்பாய், குஜராத். ஸோ மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு வந்து சென்னை தான். அது எப்போ ஏற்படுத்தப்பட்டாங்க அப்படின்னு சொன்னால் 1688ஆம் ஆண்டு. ஓகேங்களா? ஸோ தேர்ட் கொஸ்டின், நகராட்சிகள் அதிகம் உள்ள மாவட்டம் எது? நகராட்சிகள் அதிகம் உள்ள மாவட்டம் எது? ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா விழுப்புரம், காஞ்சிபுரம், வேலூர், பெரம்பலூர். ஸோ விடை பார்த்தோம்னா ஆப்ஷன் பி, காஞ்சிபுரம் தான் கரெக்டான ஆன்சர். நகராட்சிகள் அதிகம் உள்ள மாவட்டம். ஸோ ஃபோர்த் ஒன்று, தமிழ்நாட்டில் தற்போது எத்தனை மாநகராட்சிகள் உள்ளன? தமிழ்நாட்டில் தற்போது எத்தனை மாநகராட்சிகள் உள்ளன? ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா 13, 12, 14, 19. ஸோ விடை வந்து 14. 14 மாநகராட்சிகள் உள்ளன தற்போது. அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின், இந்தியாவிலேயே முதன்முறையாக பேரூராட்சி என்ற உள்ளாட்சி அமைப்பு எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டது? இந்தியாவிலேயே முதல் முறையாக பேரூராட்சி என்ற உள்ளாட்சி அமைப்பு எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டது? ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா ஏ கேரளா, பி தமிழ்நாடு, சி கர்நாடகா, டி குஜராத். ஸோ விடை பார்த்தோம்னா ஆப்ஷன் பி தமிழ்நாடு தான் கரெக்ட். ஓகே. ஸோ பேரூராட்சி என்ற அமைப்பு வந்து தமிழ்நாட்டில் தான் அறிமுகப்படுத்தினாங்க. ஆறாவது கொஸ்டின், அதிகப்படியான ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ள மாவட்டம் எது? அதிகப்படியான ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ள மாவட்டம் எது? நீலகிரி, பெரம்பலூர், விழுப்புரம், காஞ்சிபுரம். ஸோ விடை எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி விழுப்புரம் தான் கரெக்டு. எத்தனை ஊராட்சி ஒன்றியங்கள் பார்த்தோம்னா 22 ஊராட்சி ஒன்றியங்கள் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்து ஏழாவது கொஸ்டின், குறைவான ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ள மாவட்டங்கள் எது? ஓகேவா? ஸோ அதிகமாக இருக்கிறது எதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். குறைவான ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ள மாவட்டங்கள் எது? ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா நீலகிரி, பெரம்பலூர் இரண்டும் சரி. ஸோ வந்து விடை வந்து சி, ஏ அண்ட் பி இரண்டும் சரி. ஓகேவா? ஸோ எத்தனை ஊராட்சி ஒன்றியங்கள் பார்த்தோம்னா 4 ஊராட்சி ஒன்றியங்கள் வந்து இருக்குது. ஸோ அடுத்து எட்டாவது கொஸ்டின், இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். கிராம சபை கூட்டம் ஒவ்வொரு ஆண்டுக்கு எத்தனை முறை நடைபெறும்? ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா ஏ 3 முறை, பி 4 முறை, சி 5 முறை, டி 6 முறை. ஸோ விடை பார்த்தோம்னா பி 4 முறை. அது எந்தெந்த டேட் அப்படின்னு சொன்னோம்னா ஜனவரி 26 வந்து நடைபெறும். ஓகேவா? குடியரசு தினத்தப்போ, அப்புறம் மே 1, ஓகேங்களா, உழைப்பாளர் தினத்தப்போ வந்து நடைபெறும். அதுக்கடுத்து வந்து காந்தி ஜெயந்தி அக்டோபர் 2 வந்து நடைபெறும். அப்புறம் சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15 அந்த டேட்டில் வந்து நடைபெறும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு கிராம சபை கூட்டமும் இயருக்கு வந்து 4 டைம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அது எந்தெந்த டேட்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து பொறுத்துக. அமைப்பு, மக்கள் தொகை. மாநகராட்சி 10 லட்சத்திற்கு மேல், நகராட்சி 1 லட்சத்திற்கு மேல், பேரூராட்சி சுமார் 10,000, மாவட்ட ஊராட்சி 50,000 மக்கள் தொகை. ஸோ இது வந்து கரெக்டாக தான் வந்து பொறுத்திருக்கு. ஓகேங்களா? ஸோ மாநகராட்சிக்கு எவ்வளோ மக்கள் தொகை இருந்தால் மாநகராட்சின்னு சொல்லுவாங்க, நகராட்சிக்கு வந்து எவ்வளோ மக்கள் தொகை இருக்கணும், பேரூராட்சினா எவ்வளோ இருக்கணும், மாவட்ட ஊராட்சினா எவ்வளோ இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து கரெக்டாக தான் வந்து பொறுத்திருக்கும். அடுத்து 10வது கொஸ்டின், ஊராட்சி ஒன்றியத்தில் நிர்வாக அலுவலர் யார்? ஸோ ஊராட்சி ஒன்றியத்தில் நிர்வாக அலுவலர் யார்? ஆப்ஷன்ஸ் ஏ வட்டார வளர்ச்சி அலுவலர், பி ஆணையர், சி செயல் அலுவலர், டி இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி. ஸோ ஊராட்சி ஒன்றியத்தில் நிர்வாக அலுவலர். கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக பாருங்கள். ஊராட்சி ஒன்றியத்தில் நிர்வாக அலுவலர்னால் வட்டார வளர்ச்சி அலுவலர், பிடிஓன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நகராட்சிக்கு வந்து நிர்வாக அலுவலர் யாருன்னு பார்த்தோம்னா நகராட்சி ஆணையர் வருவாங்க. மாநகராட்சிக்கு வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா
மாநகராட்சி ஆணையர்னு சொல்லிட்டு வருவாங்க. ஓகேங்களா. பேரூராட்சிக்கு வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா செயல் அலுவலர். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் படிக்கிறீங்கன்னா இதுக்கேற்ற மாதிரி வந்து இப்போ மாநகராட்சி இப்போ கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா நகராட்சிக்கு யார், பேரூராட்சிக்கு யார், இந்த மாதிரி வந்து நீங்களே வந்து கொஞ்சம் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கேதர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து 11வது கொஸ்டின், தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது? தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது? ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். 1992ஆம் ஆண்டு ஏப்ரல் 24, 1992ஆம் ஆண்டு ஏப்ரல் 23, 1993ஆம் ஆண்டு ஏப்ரல் 24, 1992ஆம் ஆண்டு ஏப்ரல் 25. ஸோ விடை வந்து ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டானது. 1992ஆம் ஆண்டு ஏப்ரல் 24. அடுத்த கொஸ்டின், தேசிய ஊராட்சி தினம் எப்போது? ஸோ தேசிய ஊராட்சி தினம் வந்து ஏப்ரல் 24. பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த டேட்டவே வந்து தேசிய ஊராட்சி தினமாக கொண்டாடுறாங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது, பாக்ஸ் டாபிக். ஓகேங்களா. இது ஆல்ரெடி வந்து டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயரில் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து 13வது கொஸ்டின், அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளிலும் பெண்கள் பங்கேற்கும் வகையில் எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது? அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளிலும் பெண்கள் பங்கேற்கும் வகையில் எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது? ஆப்ஷன்ஸ் வந்து 33%, 27%, 38%, 50%. ஸோ விடை வந்து 33%. ஓகேங்களா. அடுத்து 14, 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் பெண்கள் எத்தனை இடங்களில் வெற்றி பெற்றனர்? 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் பெண்கள் எத்தனை இடங்களில் வெற்றி பெற்றனர்? ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து 33%, 27%, 38%, 50%. ஸோ விடை வந்து ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டானது. 38% பேர் வெற்றி பெற்றனர். 15வது கொஸ்டின், 2016ஆம் ஆண்டு தமிழக அரசு பெண்களுக்கு உள்ளாட்சி எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கி சட்டத்திருத்தம் செய்துள்ளது? 2016ஆம் ஆண்டு தமிழக அரசு பெண்களுக்கு உள்ளாட்சியில் எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கி சட்டத்திருத்தம் செய்யப்பட்டுள்ளது? ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து 33%, 50%, 39%, 32%. ஸோ விடை எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 50%, 50% இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்திருத்தம் வந்து செஞ்சுருக்காங்க. 16வது, தமிழகத்தில் தேர்தல் ஆணையம் எங்கு உள்ளது? தமிழகத்தில் தேர்தல் ஆணையம் எங்கு உள்ளது? ராயபுரம், கோயம்பேடு, அண்ணா சாலை, தியாகராய நகர். ஸோ விடை எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டான, கோயம்பேடு. உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் எவ்வளவு? உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் எவ்வளவு? ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா 4 ஆண்டுகள், 5 ஆண்டுகள், 6 ஆண்டுகள். ஸோ விடை வந்து ஆப்ஷன் பி, 5 ஆண்டுகள் தான் கரெக்டானது. பொறுத்துகள். ஸோ கிராம ஊராட்சிகள் 12,524 இது வந்து கரெக்டாக தான் வந்து பொருத்தியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இப்போ கரண்ட்டாக வந்து புக்கில் கொடுத்துருக்கிறத நம்ம வந்து எடுத்து போட்டிருக்கோம். ஓகேங்களா. ஸோ டோட்டல் தமிழ்நாட்டில் வந்து எவ்வளோ கிராம ஊராட்சிகள் இருக்குது, மாவட்ட ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்குது, மாவட்ட ஊராட்சிகள், பேரூராட்சிகள், மாநகராட்சிகள், நகராட்சிகள். ஓகேங்களா. ஸோ வந்து எல்லாமே வந்து கரெக்டாக தான் இருக்குது. அதை ஒன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. மாநகராட்சி 15, நகராட்சிகள் 221, பேரூராட்சி 528, மாவட்ட ஊராட்சிகள் வந்து 31, ஊராட்சி ஒன்றியங்கள் 388, கிராம ஊராட்சிகள் 12,524. ஓகேங்களா. ஸோ அடுத்து 19, ஊரக உள்ளாட்சி அமைப்புகளின் வகைகள். ஊரக உள்ளாட்சி அமைப்புகளின் வகைகள் எதுன்னு பார்த்தோம்னா கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி, இவை அனைத்தும் சரி. ஸோ ஆப்ஷன்ஸ் டி தான் கரெக்டு. ஸோ இது எல்லாமே வந்து ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் தான். அடுத்து 20வது கொஸ்டின், பல கிராம ஊராட்சிகள் இணைந்து டேஷ் அமைக்கப்படுகிறது. பல கிராம ஊராட்சிகள் இணைந்து டேஷ் அமைக்கப்படுகிறது. ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி, வட்டம், வருவாய், நகராட்சி. ஸோ வந்து விடை எதுன்னு பார்த்தோம்னா ஊராட்சி ஒன்றியம் தான் கரெக்டு. பல கிராம ஊராட்சிகள் ஒன்றிணைந்து டேஷ் அமைக்கப்படுகிறது, ஊராட்சி ஒன்றியம். 21, நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் வகைகள். ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா பேரூராட்சி, மாநகராட்சி, நகராட்சி அனைத்தும் சரியானவை. ஸோ வந்து ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டு. ஸோ இது எல்லாமே வந்து நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் வகைகள் தான். அடுத்து 22, மாநகராட்சியின் தலைவர் யார்? மேயர், நகரத் தலைவர், பேரூர் தலைவர், கவுன்சிலர். ஸோ ஆப்ஷன்ஸ் எது, விடை எதுன்னு பார்த்தோம்னா மேயர் தான். ஓகேங்களா. ஸோ நகராட்சிக்குன்னு பார்த்தோம்னா வந்து நகரத் தலைவர், பேரூராட்சிக்கு வந்து பேரூர் தலைவர், ஊராட்சி ஒன்றியத்துக்கு வந்து தலைவர் யாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சேர்மன் சொல்லுவாங்க. ஓகேங்களா. இந்த கவுன்சிலர் அப்படின்றது வந்து ஒவ்வொரு ஊராட்சி இருக்குது பார்த்தீங்களா, கிராம ஊராட்சி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஒன்றிய கவுன்சிலர். ஓகேங்களா. ஸோ அந்த ஊராட்சி ஒன்றியத்துக்கு தலைவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சேர்மன் சொல்லுவாங்க. அந்த கவுன்சிலர் எல்லாமே சேர்ந்து தேர்ந்தெடுத்து வரவர் தான் அந்த சேர்மன். ஓகேங்களா. அடுத்து 23, உள்ளாட்சி தேர்தலை நடத்தும் அமைப்பு. விடை எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மாநில தேர்தல் ஆணையம், மத்திய தேர்தல் ஆணையம், சென்னை உயர்நீதிமன்றம். ஸோ விடை வந்து மாநில தேர்தல் ஆணையம். அடுத்து 24,
கிராம ஊராட்சியில் உள்ள கிராம சபை ஒரு நிரந்தர அமைப்பாகும். காரணம், கிராம சபையே மக்களாட்சி அமைப்பின் ஆணிவேர் ஆகும். ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கூற்று சரி, காரணம் சரி, கூற்று தவறு, காரணம் தவறு, கூற்று சரி, காரணம் தவறு. ஸோ விடை வந்து ஏ, கூற்றும் சரி, காரணமும் சரி தான். ஓகேங்களா. அடுத்து 25 ஃபைனல் ஒன்று. ஓகேங்களா. ஸோ இதோட இது வந்து கம்ப்ளீட் ஆகுது. பொறுத்துக. கிராம சபை நிரந்தர அமைப்பு, ஊராட்சி ஒன்றியம் வட்டார வளர்ச்சி அலுவலர், பேரூராட்சி செயல் அலுவலர், உள்ளாட்சி தேர்தல் மாநில தேர்தல் ஆணையம். ஸோ வந்து கரெக்டாக தான் வந்து பொறுத்திருக்கு. ஓகேங்களா. ஸோ புக் பேக்கில் இருக்கிறது. ஸோ நம்ம இந்த வீடியோவில் டோட்டலாக புக் பேக்கில் இருக்கிறது எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தாலே வந்து உங்களுக்கு வந்து போதுமானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.